ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குலிபிரியம் சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பெருசாக இருக்கிறனால நான் டைப் பண்ணி இந்த போர்டில் போட்டுறேன். கொஷின் நான் ரீட் பண்ணிடுறேன். த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஏ. ஸோ ஏன்ற பாயிண்ட்டில் நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. கீழே கொடுத்துருக்காங்க அந்த என்ன ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன் இன்க்ளைண்டட் 30 டிகிரி டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 40 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து 30 டிகிரியில் ஆக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 50 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நார்த் சைடில் ஆக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 60 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நார்த் வெஸ்ட்டில் வந்து ஆக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 70 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டட் டு 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட்டை நோக்கி 70 கிலோ நியூட்டன் வந்து 60 டிகிரியில் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். ஸோ ரிசல்டன்ட்டோட ஃபோர்ஸ் எவ்வளோ, ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் டைரக்ஷன் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் வந்து பிரித்து உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். இந்த டயக்ராம் வந்து அவங்க சொன்ன மாதிரி நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் ஓகேங்களா, மேப்பை பேஸ் பண்ணி வந்து கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நான் வந்து பிரிச்சுப்போம். ஸோ இது நார்த் சைடு, அப்போது கீழே இருக்கிறது சவுத் சைடு ஓகேங்களா. அப்போது இதில் எந்த பக்கம் ஈஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் நார்த்தை பார்த்த மாதிரி நின்னீங்க, உங்கள் பொசிஷன் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் எப்போவுமே ஈஸ்ட். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷின் படி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 40 நியூட்டன் இன்க்ளைண்டட் 30 டிகிரி டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் அதில் 30 டிகிரியில் 40 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரெண்டாவது ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 நியூட்டன் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ நார்த் சைடில் 50 நியூட்டன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 60 நியூட்டன் நார்த் வெஸ்ட். ஸோ 60 நியூட்டன் நார்த்லையும் வெஸ்ட்லையும் சேர்த்து 60 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு எந்த ஒரு ஆங்கிளுமே கொடுக்கல. அப்போ ஆங்கிள் கொடுக்கலன்னா எக்ஸாக்டாக நார்த்தும் வெஸ்ட்டும் பிரியிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தும் வெஸ்ட்டும் சேர்ந்தா 90 டிகிரி. 90 டிகிரிக்கு சென்டர் பாயிண்ட்னா 45 டிகிரி. அப்போ நம்ம போட வேண்டியது 45 டிகிரியில். ஸோ 45 டிகிரியில் பார்த்தீங்கன்னா 60 நியூட்டன். ஸோ நார்த் வெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. ஆங்கிள் வந்து அப்போ நார்த் வெஸ்ட்டுக்குன்னா அதோட சென்டர், நார்த் வெஸ்டோட சென்டர் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி வந்து விடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 70 நியூட்டன் இன்க்ளைண்டட் 60 டிகிரி டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட். ஸோ சவுத் வெஸ்ட் இதில் வந்து 60 நியூட்டன் ஓகேங்களா. ஸோ 60 டிகிரியில் 70 நியூட்டன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபோர்ஸஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோட ரிசல்டன்ட் என்ன. ஸோ ரிசல்டன்ட் அண்ட் ஆங்கிள். ஸோ ஆர் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தீட்டா ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதே டயக்ராமை நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுக்கும் போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 50 நியூட்டன் நம்மளுக்கு ஃபோர்ஸ் நார்த்தில் இருக்குது, அது மட்டும் தான் டைரக்ட் ஃபோர்ஸ், மற்ற எல்லாமே ஆங்குலர் ஃபோர்ஸ். அடுத்த ரெண்டாவது ஆங்குலர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன் 30 டிகிரியில். அப்போ 30 டிகிரியில் இருக்குன்னா அது நார்த்து வெர்டிகலுக்கும் சொந்தம், ஹரிசாண்டலுக்கும் சொந்தம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ லோடு 40, வெர்டிகலாக இருந்தால் சைன் 30 டிகிரி, ஹரிசாண்டலாக இருக்கும்போது 40 காஸ் 30 டிகிரி ஓகேங்களா. இப்போ இந்த பக்கம் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா 60. ஸோ 60 சைன் 45 டிகிரி. அப்போது வெர்டிகலாக பார்க்கும்போது 60 காஸ் 45 டிகிரி. ஸோ வெர்டிகலும் வெர்டிகலாக போடாச்சு, ஹரிசாண்டலாக போடுச்சு. அடுத்த ஃபோர்ஸ் வந்து 70 வந்து ஆங்குலரில் இருக்குது. அப்போ வெர்டிகலாக போகணும், ஹரிசாண்டலாக போடணும். ஸோ ஹரிசாண்டலாக பார்க்கும்போது 70 காஸ் 60 டிகிரி. கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 70 சைன் 60 டிகிரி ஓகேங்களா. இப்போ நம்ம ஆக்சுவல் இந்த சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஸோ சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப்எக்ஸ் எக்ஸில் இருக்கிறது மட்டும் வந்து எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸில் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் ஓகேங்களா. இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ், இந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல இருக்கிறது எடுப்போம். 40 cos 30 minus 60 cos
45 minus 70 cos 60 degree. ஓகேங்களா, சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஓட வேல்யூ. ஸோ சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் வேல்யூ போட்டாச்சு. இப்போ இது வேல்யூ பார்த்தோம்னா, ஸோ 40 இன்டூ காஸ் 30 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.866 மைனஸ் 60 இன்டூ காஸ் 45 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.707 மைனஸ் 70 இன்டூ காஸ் 60 வேல்யூ 0.5. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 34.64 மைனஸ் 42.42 மைனஸ் 35. ஸோ ஆன்சர் கடைசியாக 42.78 நியூட்டன். ஸோ சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் வந்து இதுதான். அடுத்து சிக்மா ஆஃப் எஃப்ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேல்யூ பார்த்தோம், எஃப்ஒயோட வேல்யூ பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸில் மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸு, கீழே இருக்கிறது மைனஸ். அப்போ மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு போடுவோம். மேலே ஃபஸ்ட்டு வேல்யூ 50 ப்ளஸ் 40 sin 30 ப்ளஸ் 60 sin 45 மைனஸ் 70 sin 60 டிகிரி. ஓகேங்களா, ஸோ 50 அப்படியே போட்டுக்கிறேன், ப்ளஸ் 40 sin 30. ஓகே, ஸோ 40 இன்டூ sin 30 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 ப்ளஸ் 60 இன்டூ sin 45 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.707 minus 70 into sin 60 value 0.866. So கடைசியா value 50 plus 20 plus 42.42 minus 60.62. Final answer 51.8 Newton. So sigma of FOM நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிசல்ட்டோட ஃபார்முலாவில் இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 42.78 நியூட்டன். சிக்மா ஆஃப் எஃப்ஒயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 51.8 நியூட்டன். ஓகேங்களா, இது ரஃப் பண்ணிவிட்டு ரிசல்ட்டோட ஃபார்முலா எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஃப்ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் தெரியும், எஃப்எக்ஸ் வந்து 42.78 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y சிக்மா ஆஃப் y வந்து பார்த்தீங்கன்னா 51.8 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கான வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா 1830.128 ப்ளஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2683.24. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 4513.368. இதை ரூட் எடுத்தோம்னா 67.181 நியூட்டன். ஸோ ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தீட்டா. ஸோ தீட்டாவோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா tan இன்வர்ஸ் சிக்மா ஆஃப் எஃப்ஒய் டிவைட் பை சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ். ஓகேங்களா, அப்போது tan இன்வர்ஸோட வேல்யூ சிக்மா ஆஃப் எஃப்ஒயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 51.8 டிவைட் பை எஃப்எக்ஸோட வேல்யூ 42.78. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் 1.21. அப்போ tan இன்வர்ஸ் 1.21 வேல்யூ பார்த்தீங்கன்னா 50.42 டிகிரி. அப்போ தீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. அதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 50.42. ஸோ கடைசியாக ஃபைனல் ரிசல்ட் மேக்னிடியூட் of R equal to 67.181 Newton and direction of R அது theta equal to 50.42 degree. So this is the final answer. Thank you friends.